ओम नमो भगवते वासुदेवाय। 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 नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। भगवद्गीता 2வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टवन्तः स्वनयोस्तत्त्वदर्शिभिः नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टवन्तः स्वनयोस्तत्त्वदर्शिभिः नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टान्तः स्वनयोस्तत्त्वदर्शिभिः नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टान्तः स्वनयोस्तत्त्वदर्शिभिः. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். நா என்றும் இல்லை, அஸ்த இல்லாத, வித்யதே உள்ளது, பாவ நீடிக்கின்ற, ந என்றும் இல்லை, அபாவ மாறுகின்ற குணம், வித்யதே இருக்கின்றது, சதக நித்தியமானதன், உபயோ இவ்விரண்டில், அபி மிகவும், திருஷ்ட கண்டுள்ளவன், அந்த முடிவு, து ஆனால், அனையோ அவற்றில், தத்துவ உண்மையை, தர்ஷிபி கண்டவர்களால். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு, உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு, ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்ந்தே அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர். பொருளுரை. மாறும் உடலுக்கு நீடிப்பில்லை. நவீன மருத்துவ விஞ்ஞானமும் கூட பல்வேறு உயிரணுக்களின் செயல்கள் மற்றும் விளைவுகளால் உடல் எப்போதும் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது. அம்மாற்றத்தினாலேயே உடலில் வளர்ச்சியும் முதுமையும் ஏற்படுகின்றது. ஆனால் உடல் மற்றும் மனதின் பல்வேறு மாற்றங்களுக்கு இடையிலும் ஆத்மா மாறாமல் நிலையாக இருக்கின்றது. இதுவே ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான வேறுபாடாகும். உடல் இயற்கையாகவே என்றும் மாறிக்கொண்டுள்ளது. ஆத்மா இயற்கையாகவே நித்தியமானது. உண்மையை கண்ட எல்லா வகுப்பினராலும், அருவவாதிகளாலும் உருவவாதிகளாலும் இம்முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. விஷ்ணு புராணம் பதம் 2.12.38 விஷ்ணுவும் அவரது இருப்பிடங்களும் சுய ஒளி பெற்ற ஆன்மீகத்தன்மை உடையவை.
ஜோதிம்சி விஷ்ணுர் புவனானி விஷ்ணு என்று கூறப்பட்டுள்ளது. நிலையானவை நிலையற்றவை என்ற சொற்கள் ஆன்மீகத்தையும் ஜடத்தையும் குறிக்கின்றன. உண்மையை கண்ட அனைவருடைய கருத்தும் இதுவே. அறியாமையின் ஆதிக்கத்தால் மயங்கியுள்ள உயிர்வாளிகளுக்கு பகவான் அளிக்கும் அறிவுரையின் தொடக்கம் இதுவே. வந்தனைக்குரியவர், வந்தனை செய்பவர் இவர்களுக்கு இடையிலான நித்திய உறவை மீண்டும் நிலைநிறுத்துவதும், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சங்களான உயிர்வாளிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்வதே அறியாமையை களைவதாகும். தன்னை பற்றி ஆராய்வதாலும் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை முழுமைக்கும் பகுதிக்கும் இடையிலான உறவாக உணர்வதாலும் பரத்தின் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். வேதாந்த சூத்திரத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் தோன்றக்கூடியவை அனைத்தின் மூலமும் பரமனே என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு தோன்றக்கூடியவை உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை என்று அறியப்படுகின்றன. 7ஆம் அத்தியாயத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைப் போல உயிர்வாளிகள் உயர்ந்த இயற்கையைச் சேர்ந்தவர்கள். சக்தி உடையவருக்கும் சக்திமானுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை. ஓம் தத்சத். हरे कृष्ण। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे। श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय। हरे कृष्णा। எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க. பகவான் கிருஷ்ணருக்காக நீங்கள் ரொம்ப டைம் கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். லார்ட் சிவபெருமான் ஒரு இடத்துல சொல்கிறார், சர்வோ உபனிஷத காவோ தோக்த கோபால நந்தனஹா பாதோ வத்சா சுதீர் போக்தா துக்த கீதாமிருதம் மஹத். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சர்வ உபனிஷத் நிறையா உபனிஷத் இருக்குது. இப்போ வேதம் இருக்குது. ஒரு வேதம் 4 பிரிப்பாங்க. உபனிஷத், சம்ஹிதா, ஆரண்யகா, பிராமணா அப்படின்னு 4 பிரிப்பாங்க. இதில் உபனிஷத் ரொம்ப முக்கியமானது. இந்த உபனிஷத்தோட சாரம் என்னன்னா பகவத்கீதா. இது சொல்கிறது யாருன்னா சிவபெருமான் சொல்கிறார். ஸோ ஒருத்தர் பகவத்கீதா படித்தாங்கன்னா மொத்த வேதத்தோட சாரம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வேதத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் அதெல்லாம் உட்காந்து படித்து தெரிஞ்சுக்க முடியாது, நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ கிருஷ்ணருக்கும் தெரியும், அதனால் அதோட சாரத்தை கொடுத்துட்டார். அதுதான் பகவத்கீதா. அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகவான் சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தில் எது பர்மனண்ட்
எது டெம்பரரி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். எது பர்மனண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் லைஃப்பில், எது டெம்பரரின்னு கூட தெரிஞ்சுக்கணும். இது கலியுகம்னால நம்ம எல்லாத்துக்குமே டெம்பரரி பர்மனண்ட் மாதிரி தெரியும். அப்படி தான் நமக்கு தெரியும், நோ டவுட். டெம்பரரி எல்லாம் பர்மனண்ட் மாதிரி தெரியும். அது என்னன்னு கூட பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையில். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, யாராவது +2 முடிச்சுட்டாங்க வைங்க. +2 முடித்தோடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஐடிக்கு போய் படி, இல்லை எய்ம்ஸுக்கு போ, இல்லை முடிஞ்சால் அமெரிக்கா MIT இல்லை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எங்கேயாவது போய் படி. நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே போய் படி, லைஃப் நல்லா இருக்கும். நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. இப்படி தான் பேசுவாங்க. அங்கே போய் படி, லைஃப் நல்லா இருக்கும். அந்த 2 வார்த்தை ஒன்று போட்டுருவாங்க, இன்னும் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறார். பஷ்யதி ஞான சக்ஷுஷா அப்படிங்கிறார். பஷ்யத்தின்னா பார்க்குறதுன்னு அர்த்தம். ஞான சக்ஷுஷானா அறிவு கண்களோட தான் எல்லாமே பார்க்கணுமாமா. எல்லாமே அறிவு கண்களோட பார்க்கணும். அறிவுன்னா இந்த பகவத்கீதாங்கிற அறிவு. இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த +2 படித்த பையனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மேபி MIT or something இதை போய் படி. ஆனால் பகவத்கீதை படித்தா அந்த வார்த்தை வராது. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த கோர்ஸும் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த கோர்ஸ் படிக்கலைன்னா தப்பு தான். ஏன்னா இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா தப்பு. என்ன நடக்கும்னா, முன்னாடி சொன்னேன், பெர்மனெண்ட்டெல்லாம் டெம்பரரி எடுத்துக்குவாங்க, டெம்பரரி பெர்மனெண்ட்டாக எடுத்துக்குவாங்க. இது 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்கிறார், கேட்க ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என் குழந்தை, எங்கள் அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, கிருஷ்ணர் சொல்கிறார் இதெல்லாம் நீயா நினச்சிக்கிற அப்படிங்கிறார். கேட்டால் ஷாக்கிங்காகவும் இருக்கும். இது உண்மையே இல்லைன்னு இருக்கிறார். நமக்கு இதெல்லாம் பெர்மனெண்ட்டு மாதிரி தெரியும். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, என் சொத்து, என்னோடய ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நமக்கு பெர்மனெண்ட்டு மாதிரி தான் தெரியுது. பேசும்போது சொல்லுவோம் டெம்பரரின்னு, ஆனால் பெர்மனெண்ட்டு மாதிரி தான் தெரியும். கிருஷ்ணர் 2வது அத்தியாயம் சொல்கிறார், உனக்கு தோணுது அப்படி அப்படிங்கிறார். தோணுதுங்கிறார், அந்த வார்த்தை போடுறார். உனக்கு அப்படி தோணுதுன்னு என்ன, அது உண்மையில்லைன்னு அர்த்தம். உண்மையிலேன்னு அர்த்தம். ஸோ அது தோன்றதுனால கஷ்டமாகவும் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்னால கஷ்டம் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் பெர்மனெண்ட் டெம்பரரின்னு இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இப்போ நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இப்போ நான் சொன்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே பாகவத்தில் கிளியராக கொடுக்குறாங்க, ஒருத்தரும் உன்னை காப்பாற்ற மாட்டான் அப்படிங்கிறாரு. பாகவத்தில் வருது, என்னை கல்யாணம் பண்ணவங்க என்ன ஒன்று காப்பாற்ற மாட்டாங்க 100%. ஆனால் நாம் நம்புவோம், என் குழந்தை என்னை காப்பாற்றாது, அப்பா அம்மா என்னை காப்பாற்ற முடியாது, என்னோடய சொத்து என்னை காப்பாற்றாது, இது எதுவும் காப்பாற்றாது. ஆனால் இந்த நம்பிட்டு தான் இருப்போம். பாகவத புராணத்தில் ஸ்லோகம் அது, காப்பாற்றாது என்னை காப்பாற்றாது. இட்ஸ் ட்ரூ, இது உண்மை. அண்ட் இது டெம்பரரி ரிலேஷன்ஷிப், சொல்லப்போனால் பொய்யான ரிலேஷன்ஷிப். அப்போ டெம்பரரின்னு சொன்னால் பெர்மனெண்ட் ஒன்று இருக்குது. அந்த பெர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கிருஷ்ணரே சொல்கிறார். இந்த பொருளில் ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்போ பெர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் என்னென்னா, பகவத்கீதையில் அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார், மமை வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா. சனாதனானா பெர்மனெண்ட், அது எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. கிருஷ்ணர் சொல்கிறார், நமக்கும் பகவானுக்கும், நாம்னா எல்லா உயிர்வாளிகளுக்கும் பகவானுக்கும் ரிலேஷன்ஷிப் பெர்மனெண்ட்டாக இருக்கும், கட் ஆகாதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் அது என்றைக்கும் கட் ஆகாது. ஸோ இந்த பெர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார்.
உண்மையை சொல்லணும்னா அது புரியுது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. தத்துவம் மாதிரி பேசலாம், அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். புரிஞ்சுக்கோங்கிறார். இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் டெம்பரரி தான். அது நம்ம உட்காந்து பகவத்கீதை படித்தா தான் புரியும். ஏன்னா புரியாது. அது பின்னாண்டியே ஓடுவேன். அது ஓடுறதுனால என்ன ஆகுன்னா கண்ணீர் தான் மிச்சம், வேறு ஒன்றும் கிடையாது. அழுதுகிட்டே தான் இருப்போம். கிருஷ்ணர் இன்னொன்று சொல்கிறார், ஆன்சைட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆன்சைட்டின்னு ஒரு பதட்டம் மாதிரி ஒரு பயம் இருக்கும், வந்தே தீரும். இந்த உடலோட நான் இந்த உடல் பெர்மனன்ட் நினச்சாலும் எனக்கு பயம் வந்துடும், வந்தே தீரணும், புலம்பியே தீரணும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ கிருஷ்ணங்க சொல்கிற அசத் சத், ஓகே, டெம்பரரி பெர்மனன்ட் தெரிஞ்சுக்கோங்கிற. புத்திசாலி தெரிஞ்சுக்குவாங்கன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். தத்துவதர்ஷபிஹி அப்படின்னா உண்மை தெரிஞ்சவங்க இது ரெண்டும் படிப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. டெம்பரரியும் தெரிஞ்சுக்கணும், பெர்மனண்ட் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் டெம்பரரி தான் நம்ம பெர்மனண்ட்டுன்னு படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் உள்ளே ஏறுது, வேறு யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறான். இது ஏன் கலியுகம் சொல்லுவாங்கன்னா உண்மை யாரும் சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதுதான் கலியுகா. உண்மை பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. இன்க்ளூடிங் கலியுகத்தில் பேரண்ட்ஸ் கூட உண்மை பேச மாட்டாங்க, டீச்சர்ஸ் உண்மை பேச மாட்டாங்க, நாட்டு ராஜாவும் உண்மை பேச மாட்டாங்க, யாரும் உண்மை பேச மாட்டாங்க. இது கலியுகம் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. மந்த சுமந்தையோ மதா மந்த அபாக்கியா உபத்ருதா. கலியுகத்தில் எல்லாருக்கும் மந்த புத்தி தான் இருக்கும், சோம்பேறியாக இருப்பாங்களாம், ஆன்மீகமாக சோம்பேறியாக இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும் ஓடுவாங்க இன்னும், பட் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம்னா சோம்பேறித்தனம் வந்துடும், அப்புறம் பார்த்துக்கலாம் ஓடு. இது பாகவத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உபத்ருதா அப்படின்னா இந்த கலியுகத்தில் எல்லாரும் டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்களாம். நிம்மதியாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அரை மணி நேரம் கூட உட்காந்துருக்க முடியாது. 10 ஃபோன் வரும், ஏன்னோ செல்ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், சம்திங் ஃபோன் வரும். சரி, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உக்காந்தோம்னா கூட ஹீட்டர் கெட்டு போச்சு, மோட்டர் கெட்டு போச்சும்போம், இல்லை கார் மிக்சி கெட்டு போச்சு, ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு. அதுவும் அட்டன் பண்ணலன்னு யாரோ செத்து போயிட்டாங்க பாருங்க, சொந்தக்காரங்க ஏதோ சொல்லுவான், இல்லை யாரோ சொந்தக்காரன்னு திட்டிட்டு போவான். டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குமா. உபத்ருதா அப்படின்னு பாகவதர் சொல்கிறாங்க. அபாக்யா அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இருப்பாங்க. கலியுகம் அப்படி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் கிடையாது. ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தா ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தோணும். சம்டைம்ஸ் நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஐம் ஃபைன் அப்படிம்பாங்க. ஐம் ஃபைன் சொல்லிவிட்டு அரை மணி நேரம் புலம்புவாங்க. அப்போ எதுக்கு ஃபைனுன்னு சொன்னேன் ஃபஸ்ட் எடுத்துனேன்னா, ஐம் ஃபைனும்பாங்க, நல்லா இருக்கேன்பாங்க. அப்போ அரை மணி நேரம் பேசுவான், அதாச்சு இதாச்சுங்க. அப்போ யூஆர் நாட் ஃபைன், நீ ஒன்றும் நல்லா இல்லை. ஆனால் ஏட்டா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும்பாங்க. களி இப்படி தான் இருக்கும், டிஸ்டர்ப்டாகவே இருக்கும், ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் அது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். நம்ம யோசிக்கிறது இல்லை, இது உண்மை ஆக்சுவலி. ஸோ அர்ஜுனர் கேள்வி கேட்குறா, நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன், எனக்கு எது நல்லதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணா இந்த விஷயத்தை தான் பேசுகிறார். முதல்ல எது பெர்மனண்ட்டுன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற, எது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கோ, ஆத்மா என்னன்னு புரிஞ்சுக்கோ, உடல் என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஸோ அப்போ அந்த +2 பையன் கேட்குறான் என்ன படிக்கணும்னா, படிங்க, உங்களுக்கு என்ன வருதோ படிங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், தப்பு இல்லை. ஆனால் பகவத்கீதையும் சேர்த்து படித்தே ஆகணும். இது மேண்டேட்டரி. பகவத்கீதை மேண்டேட்டரி. நான் மற்றதெல்லாம் ஆப்ஷனல், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். பட் பகவத்கீதை கண்டிப்பாக படித்தாகணும். இதுக்கு முன்னாடி லெக்சரில் கூட அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் எது நான் செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த புத்தி நமக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஸோ கிருஷ்ணா இந்த 2வது அத்தியாயத்தில் சொல்கிற, ஒரு ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆக்சுவலி நம்ம யாருக்குமே ஒன்றும் ஆகாது, நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஆகும்னு பயப்படுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பொய்யான பயம்தான். ஆக்சுவலி ஒன்றும் ஆகாது. கிருஷ்ணர் சொல்கிறார், ஆத்மா அழியாது, ஆத்மா வெட்ட முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது,
ஒன்றுமே ஆகாது ஆத்மாக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். 15 ஸ்லோகம் பேசுகிறார் ஆத்மா பற்றி. ஏன்னா அந்த விஷயம் அவ்வளோ முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் பயப்படுவோம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா, பையன் ஃபெயில் ஆகிட்டான் சப்ஜெக்ட்லன்னா ரொம்ப பயப்படுவோம். ஓகே, பயப்படுவாங்க. ஆனால் ஒரு பையன் பகவத்கீதை படிக்கலை, கோயிலுக்கு போகலன்னா பயப்பட மாட்டான். நீங்கள் பாருங்கள், அப்படி தான் இருப்பான். பகவத்கீதை படிக்கலாம் எந்த பேரண்ட்டும் பயப்பட மாட்டாங்க. சப்ஜெக்டை ஃபெயில் ஆனால் பயந்துக்குவாங்க. ரிவர்ஸ். பகவத்கீதை படிக்கல, கோவிலுக்கு போகல, பகவானை பார்க்கலன்னா பயப்படணும், தப்பாக போகிறான்னு நினைக்கணும். பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இன்னும் அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, பகவத்கீதை படிக்கலைன்னா வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிடுவான். 100% ஷோர், 100%, 99 சொல்ல 100. ஆனால் யாருமே அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல், நான் பகவத்கீதை பேசுகிறது உண்டு என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பகவத்கீதை படித்து அவங்க லைஃப் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் தான், ரொம்பலாம் ஒன்றும் மாறல. அவங்க பேரண்ட் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, என் பையன் சினிமாவே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னா. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அப்நார்மலாக இருக்கான் அப்படின்னாங்க. இப்போ தான் அவன் நார்மலாக இருக்கான். ஏன்னா அவன் இப்போ தான் நார்மலாக இருக்கான். அவன் பேரண்ட்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்கான். ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டேங்கிறான், சினிமாவுக்கு போக மாட்டேங்கிறான், அப்நார்மலாக இருக்கான். கலியுகா நார்மலாக இருந்தால் அப்நார்மல் நினைக்கிறாங்க, அப்நார்மலாக இருந்தால் நார்மல் நினைக்கிறாங்க. இதுதான் கலியுகா. ரிவர்ஸில் புரிஞ்சுக்குவாங்க. இப்படி தான் இருக்கும். நாம்பளும் அப்படி தான் இருக்கும். ஒன் சைன்ஸ், இந்த உலகமே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். ஆக்சுவலி இதுதான் உண்மை. நான் சொல்ல, கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டி அவன் மென்டல் நான் நினைக்கிறேன். நானும் பெரிய மென்டல் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஓகே, நான் ஒன்றும் நார்மல் கிடையாது. நான் உண்மையிலே நார்மல் அப்படின்னா ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு பகவான் சொன்னபடி வாழ்ந்தால் தான் நான் நார்மல். இல்லைன்னா நான் அப்நார்மல், ஐம் எ மென்டல். இதுதான் உண்மை. இந்த உலகமே ஒரு மென்டல் அசிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கள சரி பண்ணுறதுக்கு தான் ஆச்சாரியாஸ் வராங்க. ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீல பிரபுபாத், இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி. ஏன்னா இங்கே எல்லாமே மென்டலாக இருக்கும். அவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற, அவங்க வர்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இது நமக்கு புரியல. இது உண்மையாக புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. ஏன்னா கலியுகா மந்த புத்தி இல்லையா. நமக்கு புரியாதுன்னு பகவானுக்கும் தெரியும். எவ்வளோ சொன்னாலும் இவனுக்கு ஏறாதுன்னு அவருக்கும் தெரியும். அதனால தான் பகவான் இந்த கலியுக மக்களுக்கு புரியறதுக்காக நாமத்தை வந்து கொடுக்குறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை கொடுக்க, அந்த நாராயண நாம, கிருஷ்ண நாம, ராம நாம சொல்லுங்கிறாங்க. ஏன்னா படித்தாலும் புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக படித்து தான் படித்தாலும் புரியாது, இது உண்மை. ஆனால் படிக்கணும். நாமத்தை சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம்யேனமாம் உபயாந்தித்தே. நான் புத்தி தரேன், உனக்கு புரியும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்கிறது செய், என்னோட நாமா சொல்லு, புத்தி நான் தரேன், உனக்கு புரியுங்கிறார். நமக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கிடைக்கக்கூடிய புத்தி, இன்டெல், அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் வேறு. கிருஷ்ணர் சொல்கிறது இந்த நாலேஜ். இந்த நாலேஜ் எங்கேயும் கிடைக்காது. இந்த நாலேஜ் பகவான் தான் நமக்கு கொடுக்கணும். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த நாலேஜ் நான் தரேன், இது உன்னை காப்பாற்றும். ஞான தீபேன பாஸ்வதா. ஞானான அறிவு, இந்த அறிவு நான் கொடுக்குறேன். அகம் அக்ஞான ஜம் தமஹா. உன் அக்ஞானத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துறேன். நமக்கு அறியாமல் இருக்கு இல்லையா, எடுத்துருவார். பத்ம புராணத்தில் லார்ட் சிவபெருமான் பார்வதிக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, மனுஷன் ஏன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் கொடுக்குறார், அறியாமை. அப்படிதான் ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். சிவபெருமான் சொல்கிறார், அறியாமை தான் காரணம். அவனுக்கு தெரியல தப்பு பண்ணுவான். அப்போது அந்த அறியாமைக்கு ஒரே ஒரு மருந்து பகவத்கீதா தான், வேறு மருந்தெல்லாம் கிடையாது. இந்த பகவத்கீதா தான் மருந்து. இந்த பகவத்கீதா கிடைச்சா தான் அறிவு கிடைக்கும்.
அப்போ தான் அறியாமை போகும். இல்லை நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, நான் தப்பு செஞ்சே தீரணும். தப்பு செய்யும்பொழுது எனக்கு ஒரு பயம் வரும் வாழ்க்கையில். ஸோ நான் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்தேன்னு வைங்க, சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே. இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. பாகவத்தில் சொல்கிறாங்க, அஹேத்துகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் இதில் சொன்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களோ, சுப்ரசீததி, யயாத்மா சுப்ரசீதத்தின்னா அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் சந்தோஷமாக இல்லைன்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். இது லாஜிக், ஜஸ்ட் லாஜிக். எனக்கு கவலை வருது, பயம் வருதுன்னா நான் தப்பு பண்ணுறேன். ஒரு திருடன் பயந்துக்கிட்டே இருப்பான், ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், பயப்படுவான். எனக்கு வாழ்க்கையில் பயம் வருது அப்படின்னா நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். நான் என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் என் உடம்பு அடிக்கடி கெட்டு போகுதுன்னா ஏதோ உள்ள சம் ப்ராப்ளம் இருக்குது என் உடம்புல, அது நான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம், எங்கேயோ நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு வார்னிங் கொடுக்குறார் பகவத்கீதையில். வார்னிங் கொடுக்குறார், ஒரு நல்லதும் பேசுகிறார் ஒரே ஸ்லோகத்தில். மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷ்யசி அதச்சத்வம் அகங்காரம் நஸ்ரோஷசி வினங்ஷசிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொன்னபடி செய், எல்லா பிரச்சனையிலேருந்து நீ மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார். சர்வா அப்படிங்கிறார். சர்வான எவ்ரிதிங், ஆல், எவ்ரிதிங். மீண்டு வந்துடுவேன். ப்ராப்ளம் வரும், பட் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படி கிருஷ்ணர் சொல்கிறார். தென் ஒரு வார்னிங் கொடுக்குறார். அதச்சத்வம் அகங்காரம். நம்ம எல்லாத்துக்கும் அகங்காரம் இருக்கு. நம்ம எப்பேற்பட்ட அகங்காரம்னா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அது நம்ம எல்லாத்துக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார், அகங்காரத்தினால உன் இஷ்டத்துக்கு பண்ணால் நஸ்ரோஷசி, நான் சொன்னபடி கேட்கலைன்னா வினங்ஷசி, லைஃபே போயிடும் அர்ஜுனாங்கிறார். நம்மகிட்ட தான் சொல்கிறார். ஸோ இந்த அகங்காரம் வந்து சும்மாலாம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் அகங்காரமெல்லாம் ரொம்பவே இருக்குது. நமக்கு அதுவும் தெரியாது. ரொம்பவே அகங்காரம் இருக்கும். யாராவது வந்து நம்மளை பார்த்து உனக்கு அறிவே இல்லைன்னா கோபம் வந்துடும் இல்லையா? யாராவது வந்து உனக்கு அறிவே கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் கோபம் வரல, எனக்கும் வரும், உண்மையை சொல்கிறேன். ஆனால் உண்மையில் எனக்கு அறிவு இல்லை. அறிவு இருந்தால் இங்கே இருக்க மாட்டேன். நான் வைகுண்டத்தில் இருக்கணும். நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும்? நான் பர்ஃபெக்ட் பிளேஸில் இருக்கணும். உண்மையிலே அறிவாளி இருந்தால் வைகுண்டத்தில் இருக்கணும். அறிவு இல்லாதங்காட்டி இங்கே நான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஜஸ்ட் லைக் ஜெயிலில் இருக்கிறவன் யாராவது வந்து நான் ரொம்ப நல்லவன் சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். நல்லவன் ஏன் உள்ளே உட்காந்துருக்கணும்? வெளியில இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே எதுக்கு இருக்கான்? அது மாதிரி நாமளும் நினச்சிக்குவோம், நான் எல்லாம் பர்ஃபெக்ட், நான் ரொம்ப நல்லவன், நான் அப்படி இப்படி நானாக நினச்சிக்குவேன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ பார்த்த ஸ்லோகத்தில் அந்த அசத் அண்ட் சத், அந்த பெர்மனண்ட் எது, டெம்பரரி எது, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ரொம்ப வலியுறுத்துறார். ஸோ அதுக்கு நான் முன்னாடி சொன்ன கலியுகா, இந்த கலியுகத்தில் ட்ரூத்ஃபுல்னஸ்னால் உண்மை. இது சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, கலியுகத்தில் உண்மை மட்டும் இருக்கான், வேறு எதுவும் கிடையாதான். சில பேர் உண்மை எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை புக்கு ஃபார்மில் தான் இருக்குமாமா, மற்ற எங்கேயும் இருக்காது. இந்த புக் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ இந்த பகவத்கீதா புக்கு நம்ம படிக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். அப்போ தான் உண்மை தெரியும், இல்லை தெரியாது. நம்ம உண்மை தெரியாது, தப்பான பாதையில் போயிட்டே இருப்போம். ஸோ கிருஷ்ணர் வந்து மொத்த பகவத்கீதை பேசினதுக்கப்புறம் அர்ஜுனர் ஒரு விஷயம் சொல்கிறார். நஷ்டமோஹா ஸ்மிருதிர் லப்தா த்வத் பிரசாதாத் மயாச்சுதா ஸ்திதோ அஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா அப்படின்னு என்ன அர்ஜுனர் சொல்கிறார். மொத்தம் பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் சொல்கிறார், கிருஷ்ணா இப்போ நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறார். மாயையிலேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறார்.
அவர் சொல்கிறார், நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் நாம் சொல்ல முடியாது. மாயையிலேருந்து வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. உண்மையிலே மாயிலேருந்து வெளியே வந்துட்டோமா இல்லையா, நாமளே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், மாயிலேருந்து வெளியே வந்துட்டால் ஒரு கல்லும் தங்கமும் ஒரே மாதிரி தெரியுமாம்மா கண்ணுக்கு. அப்படி தெரியுதான் நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு 500 ரூபா நோட்டு சாதாரண பேப்பர் ஒரே மாதிரி தெரியுதான்னு நான் பாருங்கள். அப்படி தெரியலன்னா நான் மாயையில் இருக்குன்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறார், சமலோஷ்டாஷ்ம காஞ்சனாக, தங்கமும் கல்லும் ஒரே மாதிரி தெரியுமா. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறக்கும். எனக்கு உண்மையிலே புரியல. கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா அது உண்மை. அவர் சொல்கிறார் ஒரே மாதிரி தெரியுங்கிறார். ஆனால் எனக்கு அது மாதிரி தெரியலையே. தங்கம் ரொம்ப வேல்யூபிளாக தெரியுது, கல் வேல்யூபிளாக தெரியல. ஆனால் கிருஷ்ணர் சொல்ல ஒரே மாதிரி தெரியும் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. ஸோ அப்போ இந்த மாயையிலேருந்து வெளியே வர்றதுங்கிற அவ்வளோ சுலபமான காரியமெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு மாதிரி அவர் கிருஷ்ணன் ஆமா சொல்லி ஆகணும். அது கிருஷ்ணர் சொல்கிறார், மயத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் அப்படிங்கிறார். சாரி, தைவிஹி ஏஷ குணமயி மம மாயா துரத்தியா. இந்த மாயிலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. மாமேவ பிரபத்தியந்தே, எங்கிட்ட சரணாதி பண்ணால் தப்பிச்சுடுவேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்ல சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறார். பகவான்கிட்ட சரணாதி பண்ணாமல் இந்த மாயிலேருந்து வெளியே வர முடியாது, மாட்டிக்கும். ஆனால் மாட்டியிருக்கும் கூட எனக்கு தெரியாது, அதுதான் மாயா, அதுதான் மாயங்கிறது. அது மாட்டியிருக்கும் கூட எனக்கு தெரியாது, அது மாதிரிலாம் மாட்டிக்குவோம். ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்த பகவத்கீதா டெய்லி படித்தே ஆகணும், வேறு வழியெல்லாம் கிடையாது. வேறு வழியே கிடையாதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு அவர் சொல்கிறார், ஹரே நாம ஹரே நமைவ கேவலம் கலோ நாஸ்தேவ நாஸ்தேவ கத்திரன்யதா. அந்த பகவானோட நாமம் சொல்கிறத ஒரு வழியே இல்லை, சொல்லுங்கிறார். ஸோ பொதுவாக நமக்கெல்லாம் இந்த பகவத்கீதா படிக்கணும், கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக இருப்போம். லெத்தார்ஜின்னு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்போம். பகவான் பற்றி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு காலையில் மகாராஜ் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஏதோ ஃபிலிம் ஸ்டார் அப்படி பேரை சொன்னால் உடனே எல்லாம் முழிச்சுக்குவாங்க. என்னமோ சொல்ல போகிறாங்க. ஃபிலிம் ஸ்டார்னால் உடனே எல்லாம் முழிப்போம், ஏதோ ரொம்ப முக்கியமாக நினச்சிக்கிறோம். அது முக்கியம் கிடையாது. அப்படின்னு என்னென்னா, என் மனசு அவ்வளோ தூரம் கெட்டு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சு உள்ள, ஆனால் தெரிய மாட்டேங்குது. அது நமக்கு தெரியல, ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது இந்த பகவத்கீதா படிக்கும்போது தான் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம், எவ்வளோ தூரம் கெட்டு போயிருக்கும் கூட எனக்கு தெரியும். ஆனால் தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பெரிய ரிக்வெஸ்ட், தயவுசெய்து எல்லோரும் பகவத்கீதா படிங்க எவ்ரிடே. இது என்றைக்கோ ஒரு நாள் படிக்கிறது இல்லை, டெய்லி படிக்கணும். நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லுவாள். நித்தியமாக படிக்கணுமாம்மா. எப்படி டெய்லி நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் இல்லையா, அப்போ தான் சக்தியும் கிடைக்கும். டெய்லியும் பகவத்கீதை கிடைச்சா தான் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும், இல்லை கிடைக்காது. இந்த ஆத்மாவுக்கு சக்தி வேணும், பகவத்கீதா படித்தாகணும், பகவான் நாமா சொல்லி ஆகணும், பக்தரோட சங்கத்திலே இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பக்தரோட சங்கம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும். இதெல்லாமே சீக்ரெட்டுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். இது ரொம்ப சீக்ரெட் அர்ஜுனாங்கிறார். இதெல்லாமே சீக்ரெட், அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. சீக்ரெட் தான் அர்ஜுனா. அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் இது எப்பேற்பட்ட விஷயம் அப்படி. இந்த கிளாஸுக்கு முன்னாடி இன்னொரு கிளாஸில் அந்த உதாரணம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஜஸ்ட் லைக் ஒரு மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் இந்த உலகத்தில் யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மாம்பழம் எவ்வளோ ருச்சியாக இருக்குன்னு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்கவுங்க சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாரும் சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஸ்வீட்டாக இருக்குமா, வேறு எதுவும் சொல்ல முடியாது. அது மாதிரி பகவத்கீதை எப்பேற்பட்டதுன்னு எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. இப்போ நான் என்ன சொன்னாலும் அது 0.00001% ஆஃப் சம்திங். அவங்கவுங்க படித்து அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் இது எப்பேற்பட்ட விஷயம் அப்படியே.
இது சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு பாசம் அப்படிங்கிறோம், பாசங்கிற சொல்லி புரிய வைக்க முடியாது, அது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கிருஷ்ணரும் சொல்கிறார், இந்த பகவத்கீதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படிங்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமுத்தமோத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். பிரத்யக்ஷம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேங்கிறார். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், நீங்கள் பகவத்கீதா இது வரைக்கும் யாரும் படித்ததே இல்லை அப்படின்னா இன்னிந்தே தயவுசெய்து வாங்கிட்டு படிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்னிந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நினைக்கலாம் பகவத்கீதை படிக்கிறான்னு 50 வயசு ஆகிடுச்சா 70 வயசு ஆகிடுச்சாம்பா. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை நான் பகவத்கீதா இந்த மாதிரி ஸ்டால் கூட அது புக்கு விற்றுட்டு இருந்தேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து பகவத்கீதா வாங்கிக்கங்கன்னு கேட்டேன். அவருக்கு வயசு 70 இருக்கும், நோ டவுட், பார்த்தோன்னே தெரியுது. அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, வயசாகிடுச்சு நினச்சேன் அப்படின்னாரு. பார்த்து 70 வயசு ஆகிருக்கும். அவர் தோணுது இன்னும் இளமையாக இருக்குன்னு. அவர் 70 கண்டிப்பாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்தோன்னு சொல்லலாம். அவர் எனக்கு வயசாகிடுச்சு அப்போ பகவத்கீதை படிக்கணுமாங்கிறார். இதுதான் மாயா. பிரகலாதன் சொல்கிறார் பகவத்கீதா 5 வயசில் படிக்கணுமா. ஸ்லோகம் இருக்குது, கௌமாரம் ஆச்சரே பிரக்னா, இது ஸ்லோகம். கௌமாரம்னா 5 வயசுன்னு அர்த்தம். 5 வயசில் இந்த ஆச்சாரம் இந்த சாஸ்திரம்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறார். நம்ம பசங்களை 5 வயசுல தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், 50 வயசுலேயே அனுப்புகிறோம். 50 வயசில் அனுப்புனா ஏறாது, 5 வயசில் எல்லாமே ஏறிடும். ஆனால் பகவத்கீதை 50 தான் படிக்கணுங்கிறான். பாருங்கள், பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. 5 வயசில் தான் எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். பகவத்கீதை 5 வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். 50 வயசில் கற்றுக்க முடியாது, உள்ளே போகாது. இது ஆச்சாரியாஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, பேம்பு மாதிரி. பேம்புனா மூங்கில், அந்த பேம்பு மூங்கில், அது யங் ஏஜில் நீங்கள் வளைச்சிடலாம். அது வயசாக வளைக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். 5 வயசில் நீங்கள் எல்லாமே உள்ளே ஏற்றிடலாம். ஏன்னா 5 வயசில் குழந்த பிளாங்காக இருக்கும், பிளெயின் பேப்பர் மாதிரி ஈஸியாக எழுதிடலாம். 50 வயசில் எல்லா குப்பையும் உள்ளே இருக்கும். அந்த குப்பை அழிக்கிறதுக்கே இன்னொரு 50 வருஷம் ஆகும், உள்ளே ஏற்ற முடியாது. ஸோ 5 வயசுலேயே அது பிளெயின் பேப்பராக இருக்கும்போது எல்லாம் எழுதிடணும், இந்த சாஸ்திரம் எழுதிடணும். ஆனால் உலகத்தை கலியுகம் இல்லையா, 50 வயசில் இதெல்லாம் கோயிலுக்கு பகவத்கீதை படிப்பாங்க, எல்லாம் பொய். எங்கள் வேதத்தில் அப்படி கிடையாது. 5 வயசுலேயே படிக்கணும்னு சொல்கிறாங்க, 5 years. ஸோ ஆமாம், ஓகே. ஸோ லாஸ்ட் 2 minutes. ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், முன்னாடி சொன்னபடி தயவுசெய்து எல்லோரும் பகவத்கீதா இல்லாதவங்க இன்றைக்கே வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஈரோட்டில் இஸ்கான் வந்து புக்கு விநியோகம் பண்ணுறது மட்டும் இல்லை, சொல்லியும் தருவாங்க. 2மே பண்ணுறோம். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாம் விற்றுருவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் இஸ்கான் புக்கு கொடுத்து சொல்லியும் கொடுப்பாங்க. இது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. எங்களோட ஆச்சாரியர் அப்படி தான் சொல்லி கொடுத்தார். ஸோ குழந்தைகளுக்கும் சொல்லித்தராங்க, எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பகவத்கீதை இங்கே சொல்லித்தராங்க. எங்களோட ரிக்வெஸ்ட், தயவு செய்து வாங்க. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்குன்னா பகவத்கீதா படித்து கடைப்பிடிக்கிறது தான் வழி, வேறு வழி கிடையாது. இங்கே பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நான் மட்டும் கிடையாது, பல பேர் இங்கே இருக்காங்க. அவங்களும் படிச்சிருக்காங்க, சொல்லி தருவாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அவங்களோட அவங்கள உபயோகப்படுத்திக்கிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதான், மற்றதெல்லாம் கிடையாது. ஸோ பல பேர் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் எங்களுக்கு பெரிய ரிக்வெஸ்ட், தயவுசெய்து ஸ்டாலில் போய் கேட்டால் எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்பப்போ பகவத்கீதை கிளாஸ், குழந்தைங்களோட கிளாஸ், பெரியவங்களுக்குலாம் எல்லாமே இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் வாங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ நேரம் இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது ஸோ இனி பகவத்கீதா கூட ஆஃபரில் தான் கொடுக்குறாங்க, பாருங்கள். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் இப்போது மகா ஆரத்தி நடக்குது. முடிச்சுட்டு எல்லோரும் பிரசாதம் எடுத்துகிட்டு, நாளைக்கு வெரி இம்பார்ட்டண்ட் டே, எங்களோட ஆச்சாரியரோட அப்பியரன்ஸ் டே, ஸ்ரீல பிரபுபாதோடது. எல்லோரும் வாங்க. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது, எல்லோரும் அவசியம் வாங்க. ஹரே கிருஷ்ணா.
ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। तत्सत।